தலைவரோட மதிப்பும் தலைவரோட சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமும் சும்மா சாதாரணமா வந்துடல. அவருடைய கடின உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய வேதனை, அவருடைய துக்கம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வந்துச்சு. இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் சாதாரணமா ஒரே நாள்ல எல்லாம் கிடைச்சிடலங்க. 30 வருஷம் இன்னைக்கு தமிழ் சினிமால இல்ல உலக அளவுல, இந்திய அளவுல, உலக அளவுல நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். தலைவர் அவர்கள் இருக்காருன்னா அது சாதாரண விஷயம்லாம் இல்லை. அதுக்கு அவர் கடினமா உழைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு உழைப்பை இனி யாராலையும் போட முடியாது. இதுதான் நிதர்சன உண்மை. தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அவருடைய சுயசரிதை அவர் எழுதுவாரு. அவரை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிங்க. அவர் என்னென்ன லைஃப்ல என்னென்ன இடத்துல எந்தெந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படிலாம் அவர் போராடி முன்னுக்கு வந்திருக்காருன்னு. இன்னைக்கு டாப் ஆஃப் தி விஷயம் என்ன அப்படின்னா, கூலி படம் ஓவர் சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் அதிகபட்சமாக விலைக்கு போன படமான கூலி 81 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த அதிகபட்ச உயரம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் 14 அதுக்குள்ள கிட்டத்தட்ட 500 கோடி சேல்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கிற தகவல். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 81 கோடி வாங்கிட்டாங்க. இப்போ இந்தியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா இந்தியில் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டு, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து என்ன அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே 500 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் தலைவரோட சக்சஸ். தலைவர் பக்கத்துல நெருங்கி கூட யாராலையும் வர முடியாது. என்னைக்குமே நிரந்தர சூப்பர் ஸ்டார், நிரந்தர தலைவர் அவர் மட்டும்தான். அவர் என்னைக்குமே தலைவராக தான் இருப்பார்.